السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருக்கு பின் இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். உடனடி பணத் தேவைகள் பூர்த்தியாகும். நம்முடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் அபிவிருத்தியை ஏற்படுத்தி தருகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே 6000க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்கின்றது. இவ்வாறு அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய ஒரு வசனம், இந்த வசனத்தை நாம் யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். நம்முடைய நிலைமைகளை அல்லாஹ் சீராக்கி தருவான். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடக்கூடிய சந்தர்ப்பத்தில் தொழுகையை கொண்டும் அதே போன்று பொறுமையை கொண்டும் நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம். நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்மை ஒரு போதும் கைவிட மாட்டான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அவன் சீர்படுத்தி தருவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபர்வான தொழுகைகளுக்கு பின்னாலும் இந்த துஆவை ஓதுவோம். ஏனென்றால் ஃபர்வான தொழுகைகளுக்கு பின் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் ஒவ்வொரு ஃபர்வான தொழுகைகளுக்கு பின்னும் இந்த துஆவை ஓதுவோம். என்ன துஆ என்றால், இல்லா ரஹ்மத்தம் மிர் ரப்பிக் இன்ன ஸல்லஹு கான அலைக கபீரா. இல்லா ரஹ்மத்தம் மிர் ரப்பிக் இன்ன ஸல்லஹு கான அலைக கபீரா. ஆனால் இறைவனுடைய ரஹ்மத்தை தவிர இவ்வாறு நிகழாமல் இருப்பதற்கு வேறு எதுவும் இல்லை. நிச்சயமாக மீது அவனுடைய அருட்கொடை மிகப்பெரியதாக இருக்கின்றது என்று பொருள்படக்கூடிய அல் குர்ஆனினுடைய 17வது அத்தியாயத்தின் 87வது வசனம். இதனை ஓதுவோம். ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைமைகளையும் செயற்படுத்தி தருவான்.